வணக்கம். அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, நாடாப்புழு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த நாடாப்புழுவோட 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாடாப்புழு எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா, எந்த வகை பேரசைட் அப்படின்னா, சிஸ்டோடா வகை பேரசைட்டு. தொகுதி பார்த்தீங்கன்னா, பிளான்டியல் மெத்தஸ்ன்னு பார்த்துருக்கோம். டேப்வார்ம் உடலில் பார்த்தீங்கன்னா 3 பகுதிகள் உள்ளது. அந்த 3 பகுதியில் பார்த்தீங்கன்னா, 1 வந்து கோலக்ஸு, 2வது வந்து கழுத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோபிலான்னு பார்த்துருக்கோம். ஸோ கோலக்ஸ் பார்த்திங்கன்னா, கோலக்ஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சக்கர்ஸ் அண்ட் ஊக்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் கோலக்ஸில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கோலக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, சக்கர்ஸ் பார்த்திங்கன்னா உறிஞ்சறதுக்காக, உணவுகளை உறிஞ்சறதுக்காக பயன்படும் சொல்லியிருக்கோம். கொக்கிகள் பார்த்திங்கன்னா ஊக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடல் பகுதியில் ஒட்டி வாயறதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். டேப்வார்ம் எந்த உறுப்பில் வாழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனோட சிறுகுடல் பகுதியில் தான் வாழ்கிறது அப்படின்னு பார்த்தோம். டேப்வார்முக்கு ஜீரண அமைப்பு உள்ளதா அப்படின்னா இல்லை. உணவை எவ்வாறு பெருக்குது அப்படின்னா, தோல் மூலம் உறிஞ்சி, என்னென்னா அந்த குடல் சுவர்லேருந்து உறிஞ்சி நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னா நம்ம உணவை உறிஞ்சி சாப்பிடுது அப்படின்றோம். டேப்வார்ம் உடல் பகுதியில் தொடர் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ளாட்டிட். ஸோ கழுத்து பகுதியிலிருந்து அந்த கடைசி பகுதி வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. இம்மெச்சூர் ப்ரோக்ளாட்டிட் அண்டு ப்ரோக்ளாட்டிட் ரெண்டு பகுதியாக பிரிப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு பேர் உடல் பகுதி பார்த்தீங்கன்னா ப்ரோக்ளாட்டிட் அப்படின்றாங்க. டீனஸோலியம் எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா பன்றிக் இறைச்சி மூலம், டீனஸ் அக்னிட்டா பார்த்தீங்கன்னா மாட்டு இறைச்சி மூலம் பரவுது அப்படின்றோம். அப்புறம் நாடாப்புழு தொற்றால் ஏற்படும் நோய் பார்த்தீங்கன்னா டீனியாசிஸ். ஜியார்டியாசிஸ் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியார்டியாசிஸ், அஸ்காரியாசிஸ் பார்த்தீங்கன்னா அஸ்காரியாசிஸ் லும்ப்ரிகாய்ஸில் வரும். ஜியார்டியாசிஸ் பார்த்தீங்கன்னா ஜார்டியா லாம்பியா அப்படின்ற மாதிரி வரும் ஜியார்டியாசிஸ். ஸோ டீனியாசோலித்தால் வரக்கூடிய நோய்க்கு பேர் பார்த்தீங்கன்னா டீனியாசிஸ் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் வந்து டீனியாசோலியம் முட்டை மூளையில் சென்றால் என்ன நோய் வரும்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டோசெர்கோசிஸ் வரும். ஸோ இந்த சிஸ்டோசெர்கோசிஸ் பாதிப்பு பார்த்தீங்கன்னா மூளை, கண் இந்த பகுதிகளெல்லாம் பாதிப்பு வந்திருக்கும்னு சொல்லிட்டு ஏற்கனவே கிளாஸில் பார்த்துருக்கோம். அந்த பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாடாப்புழுவில் கருநிலை பார்த்தீங்கன்னா லார்வா, சிஸ்டிசெர்கஸ் லார்வா தான். இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டிசெர்கஸ் லார்வா அப்படி தான் வரும். அந்த சிஸ்டிசெர்கஸ் லார்வா தான் மனிதன் மலத்தின் மூலியமாக வந்துட்டு பன்றிக்கு போகும். சிஸ்டம் வந்துட்டு பன்றிக்கு போகும்போது அந்த பன்றியில் பார்த்தீங்கன்னா சிஸ்டோசெர்கஸ் லார்வா அப்படின்னு ஃபார்ம் ஆகும். டீனியாசோலியம் இடைநிலை விருந்தோம்பி, அதாவது இன்டர்மீடியட் ஓஸ்ட் அப்படி பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பார்த்தீங்கன்னா டெஃபினிட்டிவ் ஓஸ்ட்டு, முதன்மையான ஓஸ்ட்டு மனுஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீனியஸ் அக்னியேட்டாவின் இடைநிலை விருந்தோம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா மாடு. சரியா? நம்ம தான் வந்து டெஃபினிட்டிவ் ஓஸ்ட். ரெண்டுத்துக்குமே வந்து டெஃபினிட்டிவ் ஓஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 வகையை ஏற்கனவே கிளாஸில் பார்த்துருக்கோம். அந்த 4 வகைக்கும் மீன், நாய், பன்றி மற்றும் இதுக்கு மாட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தான் முதன்மையான விருந்தோம்பி. இந்த 4மே பார்த்திங்கன்னா இடைநிலை விருந்தோம்பின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டேப்வார்மின் உடல் அமைப்பு அமைந்தது பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் ப்ளஸ் செக்மெண்டடாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே வந்து ஃப்ளாட்டாக தட்டை, அதனால தான் தட்டை புழுக்கள் அப்படின்வாங்க. தட்டையாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து நாடா மாதிரி பெருசாக நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்மெண்டடாக ஒவ்வொரு கணு பகுதிகளில் கணுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ளாட்டின் முக்கிய பணி பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம். அதில் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கணு பகுதியிலும் ஆண் பெண் இனப்பெருக்கத்துக்கு தேவையான எல்லா உறுப்புகளும் இருக்கும். ஸோ அது வந்து இனப்பெருக்கத்துக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் டேப்வார்ம் உறிஞ்சும் பகுதி பார்த்தீங்கன்னா டெகுமெண்ட் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் நாடாப்புழுவின் அளவு பார்த்தீங்கன்னா 5லிருந்து 10 மீட்டர். நம்ம ஏற்கனவே அந்த கிளாஸில் சொன்ன மாதிரி குறைஞ்சபட்சம் 7 மீட்டர்லேருந்து ஒரு 10 மீட்டர் வரைக்கும் வளரும். ஒரே ஒரு புழு மட்டும் தான் வளரும். டீனியாசோலியன் கோலாக்ஸ் பகுதியில் ஏற்கனவே வந்தது பார்த்தீங்கன்னா ஊக்ஸ் ஒன்று சக்கர்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். டீனியஸ் அக்னியேட்டாவில் உள்ளது பார்த்தீங்கன்னா ஒன்லி சக்கர்ஸ் மட்டும் தான் இருக்குது, நாட் ஒன் இது இல்லை, ஊக்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாடாப்புழு செரிமான அமைப்பு இல்லாததற்கு காரணம் உணவு வெளிப்புறம் உறிஞ்சப்படுவதால். எதுக்கு உணவு வந்து வெளிப்புறமாக உறிஞ்சப்படுவதனால அது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நாடாப்புழுவுக்கு என்ன பண்ணுறதுன்னா செரிமான உறுப்பு இல்லை அப்படின்றாங்க. முட்டை வந்து எதில் வெளியேறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலத்தின் மூலமாக வெளியேறுது அப்படின்றாங்க. மனிதன் அதிகமாக பாதிக்கும் டீனியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீனியாசோலியம் மற்றும் டீனியஸ் அக்னியேட்டா. சிஸ்டிசெர்கஸ் எந்த வடிவம் அப்படின்னா பிளாடர் வித் ஸ்கோலக்ஸு, ஃப்ளூயிடு வந்து ஃபில்லாக இருக்கும், பிளாடர் வித் ஸ்கோலக்ஸாக இருக்கும் அப்படின்றாங்க. அயாடிட் சிஸ்ட் உருவாக்குவது பார்த்தீங்கன்னா எக்னோகாக்கஸ் அப்படின்வாங்க. எக்னோகாக்கஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனில் இருக்கக்கூடிய ஒரு டீனியா. அதுக்கப்புறம் வந்து அயாடிட் சிஸ்டில் அதிகம் பாதிக்கும் உறுப்பு பார்த்தீங்கன்னா கல்லீரல். அயாடிட் அப்படின்ற ஒரு சிஸ்ட்டு முட்டை இருக்குல்ல, அதை வந்து பாதிப்பு எந்த உறுப்பு அப்படின்னா லிவர் அதிகமாக பாதிக்கப்பட்டுறாங்க. நாடாப்புழு இருப்பாளருக்கும் உயிரா அப்படின்னா ஆமாம், ஆண் பெண் தனித்தனி இருக்கும்.
அது வந்து ஒவ்வொரு ப்ரோகலேட்டிடில் முதிர்ந்த ப்ரோகலேட்டிடில் இருக்கும்னு பார்த்துருக்கோம். இது வந்து நோயை கண்டறியறதுக்கான ஒரு டயக்னோசிஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்டூல் டெஸ்ட் இல்லைன்னா ஸ்டூல் எக்ஸாமினேஷன் அப்படின்வாங்க. ப்ரிவென்ஷன் பார்த்தீங்கன்னா முழுமையான சமைத்த இறைச்சியை சாப்பிடுறது, சரியா? அரை வேக்காடாக சாப்பிடாம முழுமையாக வேக வச்சு பொறுமையாக காத்திருந்து சாப்பிட்றதுனால இந்த டீனியஸ் ஒலித்தான ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கலாம் அப்படின்றான். ஸ்ட்ரோபிலா அப்படின்னா செக்மெண்ட் செயின். ஸோ செக்மெண்ட் செயின் அப்படின்னா அந்த 7 மீட்டர் 10 மீட்டர் வளருதில்ல, ஒவ்வொரு செக்மெண்டடாக ஃப்ளாட்டாக நீட்டாக வளரக்கூடியது பகுதி தான் ஸ்ட்ரோபிலா அப்படின்வாங்க. டேப்வார்ம் எந்த வகையை சேர்ந்ததுன்னா பிளாட்வார்ம். பிளாட்வார்ம் மீன்ஸ் தட்டைப்புழு இல்லைன்னா நாடாப்புழுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டிக் சர்க்கசிஸ் எந்த பகுதியை பாதிக்கும்னு பார்த்தீங்கன்னா மூளை பகுதியை ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சரிங்களா? டேப்வார்ம் முட்டைகள் அதிகம் வாழ்வது எங்கன்னா மாய்ஸ்ட் சாயில், கொஞ்சம் ஈரமான பகுதியாக இருக்கக்கூடிய அந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதிகமாக வளரக்கூடிய ஒரு சீதோசன நிலையாக இருக்கும். முட்டை பரவ காரணம் பார்த்தீங்கன்னா மலம் மூலம் தான். பாதிக்கப்பட்டவங்க அந்த டீனியஸ் ஒலித்தால் பாதிக்கப்பட்டவங்க மலம் வெளிப்புறத்தில் கழிக்கும்போது அதை வந்து பன்றி சாப்பிட்டு பன்றிக்குள்ளே போயிட்டு அந்த சிஸ்டர் சர்க்கஸ் லார்வாவாக ஃபார்ம் ஆகும். மறுபடியும் அந்த பன்றி மாமிசத்துக்குள்ளே அந்த சிஸ்டர் சர்க்கஸ் லார்வா உள்ளே போயிடும். நம்ம அறவே கேட்டால் வேக வச்சு சாப்பிடும்போது நமக்கு மறுபடியும் அந்த அந்த சிஸ்டர் சர்க்கஸ் லார்வா வந்து முட்டையாக ஃபார்ம் ஆகிட்டு இந்த லைஃப் சைக்கிள் நமக்கும் மனுஷனுக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே நம்ம கிளாஸில் பார்த்த மாதிரி அந்த மெடிசன் சல்பண்டோசோலோ இல்லைன்னா அந்த மாதிரி மாத்திரைகளை சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த குடல் தொற்று முழுமையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நாடப்புழுவால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏன் நாடப்புழுவால் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவை உறிஞ்சு கொள்வதால். இப்போ வந்து நம்மளுக்கு அனிமியாவோ இல்லைன்னா ஊட்டச்சத்து குறைபாடு மால் நியூட்ரிஷன் ஏற்படுது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா இந்த புழு தொற்று எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சாப்பிடக்கூடிய உணவை எல்லாமே அது உறிஞ்சிக்கும். அப்படி உறிஞ்சும் போது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் கிடைக்காம மால் நியூட்ரிஷனாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நோயின் அறிகுறி அல்லாதது பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்து 105 டிகிரி செல்சியஸ் இருக்காது அப்படின்றாங்க, சரியா? அது ஃபேரிங்கேட்டு. கோலாக்சின் வேலை பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட். கோலாக்சின் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குடல் சுவரில் பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கும் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜார்டியா லாம்பியா அப்படின்னு பார்த்துருந்தோம். ஜார்டியா லாம்பியாவும் பார்த்துடலாம். ஸோ ஜார்டியா லாம்பியா பார்த்தீங்கன்னா இது ஒரு பேராசைட் தான். இந்த பேராசைட் பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா வகையை சார்ந்தது. இந்த நோய் பார்த்தீங்கன்னா இதனால் ஏற்படக்கூடிய ஜார்டியா லாம்பியாவால் ஏற்படக்கூடிய நோய்க்கு பேர் பார்த்தீங்கன்னா ஜார்டியாசிஸ் அப்படின்வாங்க. எப்படி வந்து அஸ்காரிஸ் லூப்ரிக் ஆயிட்ஸால் ஏற்படக்கூடிய நோய் வந்து அஸ்காரியாசிஸ் பார்த்தோமோ அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஜார்டியா லாம்பியாவால் ஏற்படக்கூடிய நோய் பார்த்தீங்கன்னா ஜார்டியாசிஸ் அப்படின்வாங்க. இதன் முக்கிய வாழிடம் எதான்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். இன்னும் ஹியூமன் பீயிங் மனுஷனோட ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் வாழும். அதுக்கப்புறம் ஜார்டியாவின் இன்ஃபெக்ஷஸ் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சிஸ்ட்டு தான். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சிஸ்ட்டு தான் ஃபார்ம் ஆகிட்டு மலத்தின் மூலிமா வெளியேறி அந்த சிஸ்ட்டு வந்து மறுபடியும் வந்து லைஃப் சைக்கிளில் ஒவ்வொன்றா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டயக்னோசிஸ் ஸ்டேஜ் அப்படின்றாங்க. டயக்னோசிஸ் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பரிசோதனை நிலையில் காணப்படும் அப்படின்றாங்க. எது அப்படின்னா ட்ரோபோசோயிட் அண்ட் சிஸ்ட்டு. அதாவது டயக்னோசிஸ் ஸ்டேஜ் ஒன்று, இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டயக்னோசிஸ் ஸ்டேஜில் இருக்கா இல்லையா பரிசோதனையில் பார்த்தோம்னா ட்ரோபோசோயிடு அண்ட் சிஸ்ட் ரெண்டுமே வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். நம்ம டெஸ்ட் பண்ணும்போது மலத்தை டெஸ்ட் பண்ணும்போது இந்த 2 ஸ்டேஜ் இருக்கும். ஜார்டியா முக்கிய எப்படி பரவும் அப்படின்னா பீக்கல் ஓரல் ரூட்டு. ஸோ மலத்தின் மூலிமா பரவி அந்த மலத்தை என்ன பண்ணுவோம் மூலியமோ இல்லைன்னா நமக்கு மெக்கானிக்காவோ என்ன பண்ணோன்னா வந்துட்டு நம்ம உணவு மூலிமா வந்து உள்ளே போயிருக்கோம். அது ரூட்டு. இது பார்த்தீங்கன்னா பரவ பொதுவான காரணம் பார்த்தீங்கன்னா கண்டாமினேட்டட் வாட்டரு. ஜார்டியாவின் வடிவம் பார்த்தீங்கன்னா பியர் அல்லது டியர் ட்ராப் ஷேப்டு அப்படின்றாங்க. ட்ரோபோசோயிடில் நியூக்ளியஸ் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2 நியூக்ளியஸ் இருக்கும் அப்படின்றாங்க. ட்ரோபோசோயிடில் சரியா, நாட் சிஸ்டில் ட்ரோபோசோயிடில் எத்தனை நியூக்ளியஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிளாஜெல்லா எண்ணிக்கை பிளஜெல்லா வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கும், 8 இருக்கும். அந்த பிளஜெல்லா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்காக அந்த பிளஜெல்லா வந்து அந்த உறுப்பு இருக்கும் மூமெண்ட்டில். ஜார்டியா குடலில் ஒட்ட உதவும் அமைப்பு பார்த்தீங்கன்னா வென்ட்ரல் அட்ஜஸ்டிவ் டிஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் குடல் பகுதியில் ஒட்டிக்கும். எப்படி சக்கஸ் இருக்கோ அந்த மாதிரி. ஜார்டியாவின் முக்கிய அறிகுறி பார்த்தீங்கன்னா ஃபேட்டி டயேரியா. சரியா, ஃபேட்டி டயேரியா வந்ததுன்னா உங்களுக்கு ஜார்டியாசிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் மலத்தின் கொழுப்பு அதிகமாக இருப்பது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடல் உறிஞ்சு பகுதி பார்த்தீங்கன்னா உறிஞ்சதுனால அது கொழுப்பு அதிகமாக இருக்கும். நம்ம கொழுப்பு சேரத்துக்கான அதிகமாக இருக்கும்.
ஜார்ஜியா கல்லீரல் வளருமா? வளராது. கல்லீரல் வளராது. சரியா? அடுத்தது சிஸ்டின் நியூக்ளியஸ் எத்தனை இருக்குன்னா, ஏற்கனவே பார்த்த மாதிரி 4 நியூக்ளியஸ் இருக்கும். 4 பேர்ஸாக பிளஜலாக இருக்கும். இது வந்து கண்டுபிடிக்க ஈஸியான வழி பார்த்தீங்கன்னா, ஜார்ஜியா இன்ஃபெக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டூல் எக்ஸாமினேஷன் தான் பார்ப்பாங்க. மலத்தை வச்சு ஸ்மெயர் பண்ணி பார்ப்பாங்க. ஜார்ஜியாவுக்கு என்ன மருந்து சிறந்த மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோசோனசோல் அப்படின்னு கொடுப்பாங்க. ஜார்ஜியா இன்ஃபெக்ஷன் தடுக்க சிறந்த முறை பார்த்தீங்கன்னா, சுத்தமான குடிநீரை குடிக்கிறது. தண்ணி பார்த்தீங்கன்னா காய்ச்சி வடிகட்டி குடித்தோம்னா நம்மளுக்கு எந்த விதமும் பாதிப்பும் வராது. ஜார்ஜியா சிஸ்ட் வந்து எங்கே அதிகமாக வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டமினேட்டட் வாட்டரில் வாழுது அப்படின்றாங்க. இதுக்கு நகரத்துக்கு உதவும் அமைப்பு பார்த்தீங்கன்னா பிளஜெல்லா. ஸோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பிளஜெல்லா. ஜார்ஜியாசிஸ் மற்றொரு பெயர் பார்த்தீங்கன்னா ட்ராவல் டையேரியா அப்படின்றாங்க. ட்ராவல் டையேரியா அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா இன்ஃபெக்ஷன் பொதுவாக இல்லாத அறிகுறி பார்த்தீங்கன்னா ஐ ஃபீவர். ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபீவர் வந்து அதிகமாக இருக்காது அப்படின்றாங்க. ஸோ இது வரைக்கும் ஜார்ஜியா லாம்பியாவோட இது. ஸோ நம்ம வந்து அடுத்த கிளாஸில் வேறு ஒரு புது டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.